ஒரு குடும்பத்தில் தாங்கும் தூண் என கருதப்படும் கணவனை இழந்த பிறகு பல பெண்களின் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் பொருளாதாரமும் சமூக ரீதியிலும் பெரும் மாற்றத்தை சந்திக்கிறாங்க. வருமான ஆதாரம் குறைந்து குழந்தைகளின் கல்வி செலவு, வீட்டு வாடகை, மருத்துவ செலவு போன்ற அத்தியாவசிய தேவைகள் ஒரே நேரத்தில் சுமையாக மாறும் சூழல். அரசு வழங்கும் ஆதரவற்ற விதவை சான்றிதழ் என்பது வெறும் ஆவணம் மட்டும் இல்லைங்க, அது வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு மற்றும் சமூக அங்கீகாரத்திற்கான ஒரு கதவாக செயல்படுது. இப்படிப்பட்ட முக்கியத்துவம் கொண்ட சான்றிதழுக்கான மாதாந்திர வருமான உச்சவரம்பு 4000 ரூபாயில இருந்து 8000 ரூபாயாக உயர்த்தி இருப்பது நீண்ட காலமாக நிலவி வந்த வாழ்க்கை செலவு உயர்வை அரசே உணர்ந்திருப்பதாக தெளிவாக சான்றாகும். 1993 1000 ரூபாயும் 2006 4000 ரூபாய் என்ற வரம்பு நிர்ணயிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பொருளாதார சூழ்நிலை முற்றிலும் மாறிவிட்ட நிலையில் இந்த புதிய மாற்றம் ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு புதிய நம்பிக்கையும் வாய்ப்பையும் தரக்கூடிய திருப்பு முனையாவே பார்க்கப்படுது. ஸோ இது ஒரு சாதாரண அரசாணை இல்லைங்க, அது சமூக நீதி, பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் பெண்களின் சுய நிறைவை வெளிப்படுத்தும் முக்கிய கொள்கை மாற்றமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்று தான். ஸோ இதில் 4000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாயாக அறிவிச்சிருக்கோம். இந்த செய்தியோடைய முழு விவரத்தை தான் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள், நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் போன்ற பல தகவலை நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவை சான்றிதழ் பெறுவதற்கான மாத வருமானம் அதோட உச்ச வரம்பு பார்த்தீங்கன்னா 4000 ரூபாயில இருந்து 8000 ரூபாயாக உயர்த்தியுள்ள அரசாணை என்பது பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு எண் மட்டும் இல்லைங்க, அது பெண்களின் சமூக பாதுகாப்பு கொள்கையின் பரிமாண வளர்ச்சியில் ஒரு முக்கிய கட்டமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். வரலாற்று பின்னணியை பார்க்கும்போது 1993 1000 ரூபாய் அப்படிங்கிற வரம்பு அந்த கால வாழ்க்கை செலவுக்கு ஏற்ப நிர்ணயிக்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2006 4000 உயர்த்தப்பட்டது. அதன் பிறகு 2 தசாப்தங்களாக விலைவாசி, வீட்டு வாடகை, மருத்துவ செலவு, கல்வி செலவு, அத்தியாவசிய பொருட்களின் விலை ஆகியவை பல மடங்கு உயர்ந்துள்ள நிலையில் இப்போ தான் இதுக்கான திருத்தம் சமூக மற்றும் பொருளாதார நியாயத்தை பிரதிபலிக்குதுன்னே சொல்லலாம். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நிர்வாக செயல்முறையில், மனிதவள மேலாண்மை துறை ஆய்வு அறிக்கைகளில், மாவட்ட நிர்வாகிகளின் பரிந்துரைகள் அண்ட் ஆல்சோ மிக குறிப்பாக நிதித்துறையின் மதிப்பீடுகளை பரிசீலித்து அரசாணை வெளியிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் மாவட்ட ஆட்சியர்கள் அண்ட் ஆல்சோ தாலுகா அலுவலர்களுக்கு செயல்முறை சுற்றறிக்கை அனுப்பப்படும். விண்ணப்பிக்கும் நடைமுறையில் கணவனை இழந்த பெண் வருமான சான்று, கணவனை மரணச் சான்று, குடும்ப அட்டை, ஆதார், வங்கி கணக்கு விவரம் போன்ற ஆவணங்களுடன் தாலுகா அலுவலகம் அல்லது இ-சேவை மையத்தில் விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. ஸோ மிக குறிப்பாக இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் பார்க்குறது, சப்போஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணும்போது என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும்னா, கணவனை இழந்த பெண் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வருமான சான்றிதழ் வேணும், கணவர் அவருடைய மரணச் சான்று டெத் சர்டிஃபிகேட் வேணும், ரேஷன் கார்டு வேணும், ஆதார் அட்டை வேணும், அண்ட் ஆல்சோ பேங்க் பாஸ்புக் உடைய டீட்டெயில்ஸ் வேணும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒன்று தாலுகா ஆஃபீஸோ இல்லை இ-சேவை மையம் போனீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு டீட்டெயிலாக அப்ளை பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த விண்ணப்பம் ரெஸ்பெக்டிவ் கவர்மெண்ட் ஆஃபீஸர் கைக்கு போகும். அந்த ரெஸ்பெக்டிவ் கவர்மெண்ட் ஆஃபீஸர் அதை வியூ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எலிஜிபிளா இல்லையா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு நார்மல் மெசேஜ் ஒன்று சென்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மந்த்லேருந்தே மாதம் 8000 ரூபாய் வந்துட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி 4000 ரூபாயா இருந்துச்சு. ஸோ அந்த 8000 ரூபாய் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்துக்கு டெஃபினட்டாக யூஸ் ஆகும். உங்கள் குழந்தைகளுடைய கல்வி செலவாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கான மருத்துவ செலவாக இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு சின்ன செலவுகளை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக கூட அந்த பணம் மாறலாம். அண்ட் ஆல்சோ இதில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான், இதில் எந்த ஒரு இடையில மீடியேட்டர் யாரும் இல்லை. ஸோ அந்த 8000 ரூபாய் அப்படிங்கிறது டைரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்லேயே வரும். நீங்கள் 8000 ரூபாய் அப்படியே எடுத்துக்கலாம். நீங்கள் இடைத்தரகர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சர்டன் அமௌண்ட் போய்
போய் உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ அது வந்து இல்லை அப்படிங்கும்போது டைரெக்டாக 8000 ரூபாய் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில் மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ வருவாய் ஆய்வாளர் பார்த்திங்கன்னா நிலைமையை சரிபார்த்து தகுதி உறுதி செய்யப்பட்டால் சான்றிதழ்கள் வழங்கப்படும். வருமான கணக்கீட்டில் குடும்ப ஓய்வூதியம், தனிப்பட்ட தொழில் வருமானம் எவ்வளோ இருக்குது, ஏதாச்சும் வாடகை வருமானம் போன்ற அனைத்து மூலங்களும் சேர்த்து கணக்கிடப்படும். ஸோ உதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு பெண் 3000 ரூபாய் குடும்ப ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸோ வந்து 4500 ரூபாய் தையல் வருமானம் பெற்றால் இல்லை மொத்தமாக 7500 ஆகும். ஸோ புதிய வரம்பில் பார்த்தீங்கன்னா அவர் தகுதி பெறுவாங்க. ஆனால் 8500 என்றால் தகுதி இழக்க நேரிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மாத வருமானம் ஒரே ஒரு கண்டிஷன் தான், 8000 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நீங்கள் இந்த பர்டிகுலர் சிஸ்டம்க்கு எலிஜிபிள் ஆவீங்க. அது கிராமமாக இருக்கட்டும், நகரமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, கிராமப்புறத்தில் குறைந்த வருமானத்துடன் வாழும் விதவைக்கு இந்த உயர்வு பார்த்திங்கன்னா நேரடியாக நன்மை கிடைக்கும். நகர்ப்புறத்தில் வீட்டு வாடகை மற்றும் அத்தியாவசிய செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த 8000 ரூபாய் கூட போதுமானதாக இல்லாமலும் இருக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு அடுத்த வீடியோவில் இதை பற்றி ஒரு டீட்டெயிலாக வந்து விவாதிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பயனாளர்களின் அவங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்குது, பழைய வரம்பு காரணமாக சான்றிதழ்கள் பெற முடியாமல் அரசு வேலை ஒதுக்கீட்டை இழந்த பெண்கள் இருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டுலாம் வந்து நான் சொல்லலாம். புதிய மாற்றத்தால் அவர்களோட விண்ணப்பம் மீண்டும் அதை வந்து அப்ளை பண்ணி அதுக்கு வாய்ப்பு பெறலாம். ஸோ எதிர்கால திருத்தங்களாக வருமான வரம்பை பணவீக்கம் அடிப்படையில் அவங்களாம் முன் வந்து மாற்றும் முறையும் இதுக்கு இருக்குது. ஸோ விவாகரத்து பெற்ற பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்களையும் சேர்க்கும் பரிந்துரைகள் வந்து இதில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி டிவோர்ஸ் ஆன பெண்கள்லாம் வந்து இந்த பர்டிகுலர் சிஸ்டம்க்கு எலிஜிபிள் ஆக மாட்டேங்க. இப்போது அவங்களே இன்க்ளூட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கருத்து நிலவி வருது. பட் அதுக்கான ஆப்ஷன் ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நான் கருதுவேன். ஸோ டிஜிட்டல் சரிபார்ப்பு முறைகள் கொண்டு வெளிப்படைத்தன்மையான அதிகரிக்கும் சாத்தியங்கள் குறித்து நீங்கள் இதில் அதிகமாகவும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். பெண்கள் சமூக பாதுகாப்பு கொள்கையில் பரிணாம வளர்ச்சியை பார்க்கும்போது ஆரம்பத்தில் நிவாரணம் மட்டுமே வழங்கிய அணுகுமுறை இப்போ வேலைவாய்ப்பு ஒதுக்கீடு, திறன் மேம்பாடு அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா பொருளாதார சுயநிறைவு நோக்கமாக மாறியிருக்குன்னே சொல்லலாம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசு பணிகளில் 30% பெண்கள் இடஒதுக்கீட்டில் 10% ஆதரவற்ற விதவைகளுக்கென வழங்கப்படுது. நலத்திட்டத்தை வேலைவாய்ப்பு அதிகாரம் மூலமாகவும் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா முன்னேற்றமாகவும் மாற்றலாம். இதனால தான் இந்த 8000 ரூபாய் வரம்பு அப்படிங்கிறது உயர்வு அப்படின்னு ஒரு நிர்வாக அறிவிப்பு மட்டும் இல்லைங்க. அது சமூக நீதி, பொருளாதாரம், பாதுகாப்பு அண்ட் ஆல்சோ பெண்களுடைய மரியாதையான வாழ்க்கை உரிமையை உறுதி செய்யும் நீண்ட கால கொள்கை மாற்றத்தோட பிரதிபலிப்பாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்னே சொல்கிறேன். ஸோ இறுதியாக நான் ஒன்று சொல்லி முடிச்சுக்கலான் இருக்கேன். ஆதரவற்ற விதவை சான்றிதழுக்கான மாதாந்திர வருமான உச்சவரம்பு 8000 ரூபாயாக உயர்த்தியிருப்பது பார்த்திங்கன்னா ஒரு எளிய நிர்வாக திருத்தம் இல்லைங்க. அது சமூக நீதி மற்றும் மனிதநேயத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட காலத்திற்கேற்ற கொள்கை முடிவுனே சொல்லலாம். ஸோ கணவனை இழந்த பிறகு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக தளர்ந்து போகும் பெண்களுக்கு இந்த மாற்றம் வேலைவாய்ப்பு ஒதுக்கீடு, அரசு நலன்கள் மற்றும் சமூக அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்பை விரிவுபடுத்தினே சொல்லலாம். ஸோ குறிப்பாக சொல்லணும்னா அரசு பணிகளில் பெண்களுக்கு வழங்கப்படும் 30% இடஒதுக்கீட்டில் 10% ஆதரவற்ற விதவைகளுக்கென ஒதுக்கப்பட்டிருக்குது. ஸோ நிவாரணத்தை கடந்து அதிகாரம் மூலமாக, அதாவது எம்பவர்மெண்ட், இந்த கொள்கை நகர்கிறது அப்படிங்கிறது சுட்டி காட்டுது. அதே நேரத்தில் தகுதி சரிபார்ப்பு தெளிவாகவும் உண்மையான பயனாளிகள் மட்டுமே சேரும் வகையில் நடைமுறைப்படுத்தப்படுவது அவசியம். ஸோ இறுதியாக இந்த 8000 ரூபாய் வரம்பு அப்படிங்கிறது உயர்வு என்பது ஒரு எண்ணிக்கை மாற்றம் இல்லைங்க. அது ஆயிரக்கணக்கான பெண்களின் வாழ்க்கையில் மறுபடியும் எழுந்து நிற்கும் நம்பிக்கை உருவாக்கும் சமூக பாதுகாப்பு மாற்றத்தின் வலுவான அறிகுறியாக நிறைவில் நிற்கும். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயங்கள். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இது எனக்கு தேவையில்லை, என்னுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா தேவையானவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி அவங்கள இந்த பாலிசியில் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ண வைங்க. ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைதன் சிவா.